ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க அப்படின்னா, சில தனுஷ் ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ நம்ம தனுஷ் படம் எப்போ 300 கோடி அடிக்கும் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த 300 கோடி இல்லை நம்ம 500 கோடி அடிச்சிருப்போம் அப்படின்ற இந்த வீடியோ 2021 வந்து அற்றங்கிரேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கலாட்டா கல்யாணம். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தா 2021 வந்து பிப்ரவரி மந்த் வந்து ரிலீஸ் பண்ணலாம், வேலண்டைன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ அப்போ நடக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கோவிட் டைம்னால வந்து ஆகஸ்ட் 6 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க, அதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் 24 வந்து. ஸோ இந்த படம் ஏன் ப்ரோ 500 கோடி அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து இப்போ அக்ஷய்குமார் வந்து ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர், டாப் ஸ்டார், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா இப்போ விஜய் அஜித் நம்ம இங்கே எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தா அங்கே அக்ஷய்குமார் வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆக்டர், ஷாருக்கான் சல்மான் கானுக்கு அப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் ஹிந்தியில் மட்டுமே கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாரா அலி கான் மேமோட இருக்காங்க. ஸோ அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த படம் ஹிந்தியில் மட்டுமே 250 to 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாட்டு வந்து எல்லாமே தாறுமாறு ஹிட், எல்லாம் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து பார்த்தா வேற லெவல் சென்சேஷன். இப்போ இருக்க டாப் நம்பர் 1 ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தா அவரோட நம்பர் 1 சாங்காக வந்து பார்த்தா நம்ம அற்றங்கிரே சாங் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு வைப்பு. அதே மாதிரி அஜித் சிங்கோட ஒரு ஃபேமஸான சாங் கூட. ஸோ கிட்டத்தட்ட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 200 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கும். அதில் அதிகமாக ஹிந்தி பீப்பிள்ஸ் கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, தனுஷ் அப்படி சொல்லி தான் இது பண்ணுறாங்க. தனுஷ் அழுதா நமக்கு அழுக வருதுங்க, அவர் சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருதுங்க, அவர் பயங்கரமான ஒரு ஆக்டருங்க, சூப்பரான ஆக்டர். ஸோ அந்த படம் ஹிந்தியில் மட்டுமே கிட்டத்தட்ட 300 crore கேப்பபிலிட்டியான ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கில் வந்து நல்லா ஓடிச்சுன்னா அந்த படம் வந்து 200 கோடி ஷோராக அடிச்சிடும், ஓவர்சீஸ்லையும் சேர்த்து. ஸோ அப்படி பார்த்து 500 கோடி கிட்ட வர வேண்டிய படத்தை வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைம்னால நம்மளால் அந்த படத்தை வந்து திரையரங்குக்கு ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து அவ்வளோ க்ரோர் வசூல் பண்ண முடியல. ஸோ அதனால் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்தை வந்து உண்மையாக அந்த படம் திரையரங்குக்கு வந்துச்சுன்னா இந்த படம் தான் 500 கோடி கிட்ட ஒரு பர்ஃபெக்ட் லவ் ஸ்டோரியாக வந்து பார்த்தா ஒரு அழகான லவ் ஸ்டோரி, எல்லாமே ஹிட்டு, சாங் ஹிட்டு, ஏஆர் ரஹ்மான், டேரக்டர் வந்து ஆனந்தல் ராய் சார், தனுஷ், அக்ஷய்குமார், சாரா அலி கான், எல்லாமே பயங்கரமான கேஸ்டிங்கு. இந்த படம் திரையரங்குக்கு வந்து 500 கோடி ஷோராக அடிச்சிருக்கும். அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தா கிரேமேன் 3 படமும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் படமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட பட்ஜெட்டு $200 மில்லியன் கிட்ட வந்து பட்ஜெட்டிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே பட்ஜெட். ஸோ அதில் நம்ம லோன் உல்ஃப் அவிக்சன் வந்து பார்த்தா பயங்கரமாக மாஸ் காட்டியிருப்பாப்ல. ஸோ அந்த படம் திரையரங்குக்கு வந்துச்சுன்னா அதில் ருசோப் பிரஸ், கிறிஸ் இவான்ஸ், ரியான் கோசிங், அன்னாடி அர்மஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்களே. ஸோ அது திரையரங்குக்கு வந்துச்சுன்னா பயங்கரமாக ஓடி இருக்கும். ஸோ நம்ம 2 படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் 3வது படம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்குக்கு வந்துச்சுன்னா இந்த படம் கன்ஃபார்மாக வந்து பல்லாயிரம் கோடிகளை வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வீடியோ கேம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேப்காம், அதே மாதிரி சோனி பிக்சர்ஸ் தான் வழங்குறாங்க. ஸோ கன்ஃபார்மாக சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷ்னா ஆல்ரெடி 500 கோடி பண்ண வேண்டிய படத்தை தாங்க கோவிட் டைமில் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அதனால தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய எல்லா சில்வர்டு பசங்களாம் வந்து தனுஷ்னா கிட்ட சண்டை போடுறானுங்க. சொல்லுங்கள், ஆல்ரெடி 500 கோடி பண்ண வேண்டிய படம் தான் அற்றங்கிரே திரைப்படம், கோவிட்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லை நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.